ஈடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு TF2S. நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோட ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே நாள். அது வந்து ஒரு சுதந்திர தின விழா. நமக்கு சுதந்திரம் தினம் வந்து பார்த்தோன்னா 1947 கிடச்சிச்சு. ஆனால் நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது பொருளாதார விடுதலை வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. அதனால தான் இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஆகஸ்ட் 15 நம்ம டார்கெட் பண்ணி ஈவினிங் ஒரு 7 o'clock போல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லது ஒரு ஜஸ்ட் கால் பண்ணால் மட்டும் போதும். ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன அந்த ஃப்ரீ வெபினாரில் அப்படி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சுருக்கமாக கேட்டிங்கன்னா ஒரு 10 செகண்டில் சொல்லிடுறேன் பாருங்கள், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது நாங்கள் 2 வருஷமாக எப்படி ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கிறோம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எப்படியெல்லாம் நாங்கள் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நாங்கள் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த ஃப்ளோ மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா சைக்கிளையும் பார்த்து வந்திருக்கோம். அந்த விஷயத்தை எல்லாமே சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ட்ரைனிங் பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது, நல்லா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்களா, எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு கேளுங்க. நீங்களும் எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து உருவாகுங்க. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம், நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குது. ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்டுருந்துருங்க கமெண்ட்ஸில், அதுக்கு நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுவோம். இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான தரமான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அது என்னன்றது பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி இது முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் பண்ணலாம்? இது ரொம்ப எக்ஸ்பர்ட். மார்க்கெட்டில் வந்து 8 to 10 வருஷம் இல்லை 15 வருஷம் இவங்க தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண முடியுமா? நாங்கள் புதுசாக பார்க்குறோம் அப்படி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டு சந்தேகமே வேணாம். ஏன்னா இது முழுக்க யார் இந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி பார்த்தாலுமே கூட ஜஸ்ட் வந்து ஒரு 1 or 2 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிங்களன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் அற்புதமாக வந்து பணம் பண்ணலாம். அது என்ன இப்போ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன ஆகும், மேலேருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சினரியோக்கு. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன செட்டப் பை செட்டப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பை மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் சொல்ல போகிறேன். இதை கிளியராக புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தோடனே ஒரு புல் பேக், ஒரு பையிங் நடக்கும். உடனே என்ன ஆகும், நம்ம இந்த இடத்துல எதுவும் பண்ண மாட்டோம். சரி, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல பை நடந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே ஒரு லைனை போடுவோம், ஹாரிசான்டல் லைன் போடுவோம். மறுபடியும் அதே ஏரியாவுக்கு வந்தோடனே நம்ம ஆளுங்களுக்கு 2 எண்ணம். ஒன்று, இதை தொட்டுட்டு ஒரு ஹேமர் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து பை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பிரேக் அவுட் ஆகி ஒரு பியரிஷ் கேண்டலாக இருக்குது, இங்கே செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரீமில் இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே அவங்க ஹேமர் கொடுத்து பை பண்ணிடலான்னு பார்த்தாங்களான்னா இங்கேயோ ஸ்டாப் லாஸ் அடி வாங்குவாங்க. ஏன்னா அடுத்த கேண்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பியரிஷ் இறக்கி அவங்கள ப்ராஃபிட் பண்ண விடாமல் லாஸ்ட்ல எடுத்து போய் நிறுத்துவாங்க. சரி, ஓகே, இங்கே பேரிஷ் இன்னொரு ஆப்ஷன் என்ன நினைப்பாங்க, சரி பேரிஷ் வந்தால் நான் செல் போயிடலாமே, ஒரு பெரிய ஒரு பேரிஷ் இறங்குது, கீழே செல் போயிடலாமே. என்ன பண்ணுவான், அடுத்த கேண்டில் இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் இறக்கி இவன் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் தூக்கி அவங்கள நஷ்டம் பண்ணி வச்சு மார்க்கெட்லேருந்தே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரி, பை பண்ணாலையும் நஷ்டம் பண்ணிடுவேன்றீங்க, செல் பண்ணாலையும் நஷ்டம் பண்ணிடுவேன். அப்போ என்ன தான் பண்ணுறது? இருக்கிறதே 2 டைரக்ஷன் தான். இப்போ சொல்கிறேன், நல்லா நுணுக்கமாக கேளுங்க. அந்த ட்ராப்லேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போகிறோன்றது கேளுங்க. நீட்டாக இன்னொரு முறை வரையிறோம் பாருங்க உங்களுக்கு. ஓகே, மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, ஒரு நல்ல ஒரு பையிங் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்குங்க. ரைட், ஓகே. மார்க்கெட் கீழே வரட்டும், இந்த ஏரியாவுக்கு கீழே வரட்டும். வந்த உடனே இதை உடைப்பான், பிரேக் அவுட் ஆவான். பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி? பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஒரு பேரிஷ் கேண்டல். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேட்டுக்காக ரெட்டில் வரைகிறேன். பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஓகே சார். இப்போ என்ன, செல் போயிடலாமா? அதுவும் போகக்கூடாது. உடனே பை போயிடலாமா? அதுவும் போகக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பாடியை தாண்டி மேலே
ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே நீங்க பை போயிடலாம் தாராளமா. நான் உங்களுக்கு கிளியரா பிபிடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதில் காட்டுவேன். ஜஸ்ட் ரஃபா போறதுக்கு முன்னாடி தியரியை ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்க பை போயிடலாம். சரி, ஓகே. இதை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சு, இங்க நம்ம என்ட்ரி போய்க்கலாம். டார்கெட் எங்க சார் வைக்கிறது? டார்கெட் வந்து பாத்தீங்களா நீங்க இந்த இதுதான் வைக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு பாத்தீங்களா மேக்ஸிமம் 1:2 ரேஷியோ கவர் ஆகிறது கஷ்டம். தெளிவா சொல்றேன். 1:2 ரேஷியோ ஏன்னா அக்யூரேசி அதிகம். இதுல நீங்க 10 ட்ரேட் எடுத்தீங்களா மேக்ஸிமம் 7லேருந்து 8 ட்ரேட் வந்து இது டார்கெட் அடிக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1:2 ரேஷியோ வந்து நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம். அதனால இந்த லெவலை நம்ம டார்கெட் பண்ணி அடிச்சோம்னு வச்சுக்கீங்களேன், 10 ட்ரேட் எடுத்தீங்களா 8 ட்ரேட் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வரலாம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதவே பிபிடி வழியா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இன்னும் ஒண்டர்ஃபுல்லா புரியும் உங்களுக்கு. கான்செப்ட் இதுதான். இன்னொரு டைம் அப்படியே ரீகேப் மாதிரி சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் மேல இருந்து பேரிஷ் போட்டுக்கிட்டே வரான். இப்படி பேரிஷ் போட்டுக்கிட்டே வரான். நீங்க என்ன பண்ணணும்? எதுவுமே செய்யக்கூடாது, அமைதியா மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்படி போட்டுட்டு வரான். இங்கிருந்து வந்தோடனே ஒரு புல்லிஷ் ஒரு பையிங் நடக்குது. பையிங் நடக்கும் போதும் நீங்க எதுவும் பதட்டப்பட வேணாம், அமைதியா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, நம்மளை நல்லா ப்ராஃபிட் பண்ணி வச்சுட்டு தான் போகும். மறுபடியும் என்ன பண்ணுது? இதே ஏரியாவுக்கு வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? அர்ஜென்ட் அடிச்சுட்டு எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. சரி, பொறுமையா வரட்டும் இதே ஏரியாவுக்கு அப்படின்னு காத்திருக்கீங்க. கரெக்டா இந்த ஏரியா வந்தோடனே இது பிரேக் அவுட் ஆகும். கரெக்டா இந்த லைனை பிரேக் அவுட் ஆகி நல்லா க்ளோஸ் வைக்கணும். இதுல இன்னொரு சீனரியோ இருக்கு, அதை நான் மார்க்கெட் அப்போ பிபிடி எக்ஸ்பிளைன் பண்றப்போ சொல்றேன். நல்லா பிரேக் அவுட் வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பொசிஷன் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த பையிங்க பாக்குறீங்க நல்லா. இங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஏன் இது நான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்றீங்களா, இந்த இடத்துல பாருங்க. இப்படி வரைஞ்சிங்களா அழகா ஒரு முக்கோண வடிவில் இருக்கும் பாருங்க, ட்ரையாங்கிள். அதனால தான் இதை ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ற. சரி, பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோஸ் வச்சுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த கேண்டிலு இல்லை அடுத்த கேண்டலோ இல்லை ஒரு கேண்டல் 2 கேண்டல் சார் இப்படி கீழே வந்துருச்சுன்னு என்ன சார் பண்றது? நாங்கள் போகக்கூடாதா? தைரியமா போலாங்க. ஆனால் இந்த லைனை பிரேக் பண்ணவன் எவன் மட்டும் பார்க்கணும். அவன் தான் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இந்த லைனை பிரேக் பண்ணவன் இந்த பேரிஷ்காரன் தான். இவன் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டை பணம் அள்ளி கொடுக்க போறான். அப்போ இவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த லைனை பிரேக் பண்ணவன் யாரு? இவனை தான். இவனை தாண்டி உள்ள க்ளோஸ் வைக்கும் போது நீங்க டைரக்டா அக்ரெசிவ் என்ட்ரி போயிடலாம், பை பண்ணிடலாம். டார்கெட் இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு பிபிடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காகவே, ஸ்பெஷலா உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காகவே அதை காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன? லைஃப் சேஞ்சிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க தரவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா உருவாகிறது யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நல்லா தரமா பயிற்சி எடுக்கணும். நீங்க 2 சார்ட்டோ 3 சார்ட்டோ 1 வாரம் சார்ட்டோ பார்த்துட்டு வந்து இது ஒர்க் ஆகலன்னு சொல்லாதீங்க. குறைஞ்சது ஒரு 3 மாசம், ஏன்னா எங்களோட பல வருஷோட உழைப்பு இதில் இருக்குது. நீங்க குறைஞ்சது ஒரு 3 மாசம். 3 மாசம்னா என்ன? 3 மாசமும் உட்காந்து உங்களை ட்ரேட் பண்ண பேக் டெஸ்ட் பண்ண சொல்ல. 3 மாசம் சார்ட் கிட்டத்தட்ட ஒரு 66 சார்ட்டை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்று பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? கிளீனா இருக்கு பாருங்க. இதுல மார்க்கெட் அப்படியே வருதுங்களா? மார்க்கெட் பாருங்க அப்படியே வருதுங்களா உங்களுக்கு? இங்கிருந்து ஒரு பையிங் நடக்குதா? கிளீனா இருக்கு பாருங்க. இங்கிருந்து கரெக்டா பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கிறானா? கரெக்டா க்ளோஸ் வைக்கிறானா? க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டலோ இது அதுக்கு அடுத்த கேண்டலோ இந்த லைனை க்ளோஸ் வைக்கிறான் பாருங்க. இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவனை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டா இது ஒரு கேண்டில் வந்தா போதுமா இல்லை 2-3 கேண்டலா வருமானு சில நேரத்தில் டவுட்டா இருக்கலாம். ஒன்றும் பரவாயில்ல, 2 கேண்டலா வந்தாலும் ஓகே தான். இந்த எல்லோ கலர்ன்றதுனால ரெட் கிரீன் இதை எடுங்க, உங்க புரிதலுக்காக கிரீன்லேயே வரைகிறேன். 2 புல்லிஷ். ஓகே, 2 புல்லிஷ் இப்படி கூட க்ளோஸ் வைக்கலாங்க. தைரியமா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு அக்ரெசிவ் பை எடுத்துட்டு இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாங்க. 100% அடிக்குங்க. 10ல் 7லேருந்து 8 என்ட்ரி கன்ஃபார்ம் அடிக்கும். நீங்க போய் நிஃப்டி 50ல ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க. சரி, இது ஓகே. மேல இருந்து வந்துச்சு, ஒரு புல் பேக் எடுத்துச்சு, ஒரு பையிங் நடந்துச்சு. இந்த பையிங் எப்படி சார் இருக்கணும்? அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 புல்லிஷ் கேண்டலாவது இருக்கணும். ஏன்னா அது பெரும்பாலும் உங்களுக்கு டவுட் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் இதை ஒரு பையிங் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் இருக்கும், அப்படியே தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கோம், அங்கே போகலாமனா போகக்கூடாது.
ஒரு பையிங் ஒரு புல் பேக்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் இருக்கணும். அப்படி இல்லையா ஒரே கேண்டில் பெருசாக இவ்வளோ பெருசாவது இருக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 கேண்டில்ஸ் ஒரு பையிங் நல்லா ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் இருக்கும், அதை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைனை போட்டுருங்க. இங்கிருந்து ஒரு போச்சனாவே மார்க்கெட் கீழே ஒரு லைனை போட்டிருக்கேன். அந்த லைன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. அதை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிறான். கீழே க்ளோஸ் வச்சோடனே அந்த எந்த லைனை கட் பண்ணி எவன் க்ளோஸ் வைக்கிறானோ அது மேலே என்கல்ஃப் ஆன உடனே என்கல்ஃபோ இல்லை அடுத்து ஒரு 2-3 கேண்டல்ஸோ வந்து ஆயிடுச்சுன்னா நீங்கள் அக்ரெசிவாக என்ன பண்ணிடலாம், பை பண்ணி போயிடலாம். ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன் பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தீங்களா, ஆனால் டார்கெட் எப்படி போகும், இந்த மாதிரி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்தடுத்து புல்லிஷ் கேண்டிலே வந்து அப்படியே டக்குன்னு போயிடாது. கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இல்லை ஒரு விக்கு வச்சுட்டு இந்த மாதிரி. ஆனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இந்த ஏரியாவில் வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ட்ரேட்லாம் இன்னொரு ட்ரேடில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கீழே வரைக்கும் விடாதீங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. லிமிட் ஆர்டரில் போட்டு வச்சுக்கோங்க. டார்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. பொறுமையாக போய் இந்த லெவல் கண்டிப்பாக அடிக்குங்க. போயிட்டு அட்லீஸ்ட் அவன் ட்ரெண்டே திரும்புறான்னா கூட ஒரு விக்கை போய் இப்படி அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அதனால தைரியமாக அந்த இடத்துல நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு அதனால தான் தெளிவாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட்டு நல்ல ஒரு பேரிஷ் மூமெண்ட், ஒரு ட்ரையாங்கிள். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். இந்த ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த ட்ரையாங்கிள், அதுக்கு தான் இதுக்கு பேர் ட்ரையாங்கிள் பேட்டர்னே வச்சுருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 1 இது. ஸ்டெப் டூ என்னது இது, இதை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தாலே யாரை வேணாலையும் புதுசாக மார்க்கெட்டு போன மாதம் இந்த மாதம் கற்றுவும் கூட ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பார்த்து மேலே க்ளோஸ் வச்சுச்சேன்னா நீங்கள் தைரியமாக இங்கே பை போகலாம், டார்கெட் இது வரைக்கும் எடுக்க போகலாம். சரி, இதை விட கிளியராக நம்ம பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால இதிலே இன்னொன்று. சரி, இப்படி தான் லைன்ஸாக இருக்குது, என்ன இது ஏதோ லைன் மாதிரி போட்டுக்கிறாது, இது பேரிஷா புல்லிஷா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை போகிறதுக்காக தான் இந்த ஐடியாவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னது, கேண்டில்ஸாகவே வரைஞ்சிட்டேன் எப்படி ஒரு ட்ரையாங்கிள் வடிவம் அது இருக்கும் அப்படின்ட்டு. நல்ல ஒரு பேரிஷாக வந்துட்டு இருக்குது. பாருங்க, நல்ல ஒரு பேரிஷ் மூமெண்ட் கீழே வந்துட்டு இருக்குது. பொறுமையாக இருங்க. ஒரு பையிங் பார்த்தீங்களா, ஒரு 3 கேண்டில் ரைட்டு. மறுபடியும் பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து நம்ம கிரியேட் ஆகணும், இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகணும். ஒருவேளை இந்த சினாரியோ மட்டும் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இப்படி இருக்குது, இப்படி போகுது, இங்கே ஒரு பேரிஷ் வருது. சார் இப்படி போயிடுச்சுன்னா இன்னொரு பேரிஷ், பரவாயில்ல காத்துருங்க, அடுத்து ஒரு புல்லிஷ். இந்த லைனை தாண்டி க்ளோஸ் வச்சா என்ட்ரி போயிடுங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலையும் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய கான்செப்ட் தான். பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இதில் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே என்ட்ரி போடுற வரைக்கும் காமிச்சிருக்கேன். கிளியராக புரியணும் இல்லையா உங்களுக்கு, எந்த இடத்துல என்ட்ரி போகிறாங்கன்ட்டு. இங்கே க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி சார் விக்கு வந்துருச்சு சார், என்ட்ரி போகலாமா, தயவுசெய்து போகாதீங்க, விக்குனா மேனிப்புலேட் பண்ணி உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான். சார் இப்படி விக்கு வருது சார், என்ட்ரி எடுத்துடலாமா, நோ சார். கரெக்டாக இந்த கடைசி இங்கே பாருங்கள், இந்த பிரேக் பண்ணாமல் பாருங்க, இவன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறான் பாருங்க, அவனை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கணுங்க. அப்படி மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் பிளைண்டாக என்ட்ரிக்கு போயிடலாம், இங்கே டார்கெட் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியணுன்ட்டு. மார்க்கெட் அதே தான், ஒரே விஷயத்தை தான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்க ஒரு ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்றதுனால. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைக்குது, என்ட்ரி கிடைக்குது, டார்கெட் அடிக்குது. ஓகே, சரி, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். என்ன தான் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக நம்ம சொன்னாலுமே கூட நம்மளால எக்ஸாம்பிள்ஸோடு சொன்னால் தான், அதாவது சார்ட்டில் எடுத்துன்னு போய் சொன்னால் தான் நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா தியரிட்டிக்கல் பார்க்கும்போது எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணிங்களன்னா ஒரு மாதிரி அவங்க கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மார்க்கெட் வந்து நிஃப்டி சார்ட் தான், இது 5 மினிட்ஸ் தான், வேறு எந்த சார்ட்டும் கிடையாது. நிஃப்டி சார்ட்டில் நம்ம நிஃப்டி சார்ட்டில் தான் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் மேலே போயிருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் வந்து கீழே தாண்டி க்ளோஸ் வைக்கல இந்த ஏரியாவில். பட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கல. ஆனால் இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்களன்னா இங்கே பாருங்கள், அழகாக தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். க்ளோஸ் வச்சுட்டு அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்களான்னு சரி, அடுத்த கேண்டிலே ஒரு புல்லிஷ் கேண்டிலுங்க. எவனா இந்த ஏரியாவை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரிக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியலன்னா பாருங்கள், மறுபடியும் அதெல்லாம் டயக்ராம்லாம் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கானா,
ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கானா, இங்க தாண்டி இந்த பாடிக்கு போடணும் லைனு. நீங்க விக்குக்கு போட்டுறக்கூடாது, நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல தான் இந்த பாடிக்கு போடணும் லைனு. தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிறான். அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் வைக்கிறான். அதாவது எந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சோ, எந்த கேண்டில் எந்த பேரிஷ் க்ளோஸ் வச்சுச்சோ, அவனோட ஓப்பனை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சா போதும். விக்கு கிடையாது, ஓப்பனை தாண்டி க்ளோஸ் வச்சா போதும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் சில பிரேக் இதெல்லாம் உங்களுக்கு புரியல, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை தாண்டி இந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பிளைண்டாக என்ட்ரி போனால் போதும், அசால்ட்டாக உங்கள் டார்கெட் அடிக்கும். இன்னொரு முறை நான் பெண்ணில் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியணுன்ற ஒரே விஷயத்துக்காக. பாருங்க, மார்க்கெட் போயிட்டு இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க, அதோட க்ளோஸில் கரெக்டாக மார்க் பண்ணுறேன். இந்த பேரிஷ் கரெக்டாக க்ளோஸ், இங்கே ஒரு பேரிஷ் வந்துட்டு இங்கே தான் இங்கே போட்டுடலாமானா போடக்கூடாதுங்க, தயவுசெய்து அந்த தவறு பண்ணாதீங்க. கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் இந்த ஏரியாவை யார் தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கணும் அவனை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சும்போது இங்கே தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். டார்கெட் அவ்வளோ அழகாக அடிக்குங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா அந்தளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, இதை நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 சார்ட்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரியும். பாருங்கள், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி நல்ல ஒரு 60 சார்ட்டை எடுத்து நீங்கள் உக்காந்திங்களன்னா நிஃப்டியில் எடுத்து கால் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள், எப்படி அது பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்களன்னா நம்ம காலையிலேருந்தே பார்க்குறோம் பாருங்கள், எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல. நம்மளுங்க நேராக இங்கே தான் அங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளுங்க உங்களுக்கு. பாருங்கள், இந்த லைனை தாண்டி க்ளோஸ் வச்சவங்க இவங்க. நான் எங்கே வெயிட் பண்ணுறேன், இந்த பேரிஷ ஓப்பனை தாண்டி மேலே க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா கீழே எங்கேயுமே என்ட்ரி போல. இங்கே மேலே க்ளோஸ் வச்சோன்னே, இந்த அழகான அந்த புல்லிஷ் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சோன்னே டார்கெட் போய் எவ்வளோ நச்சுன்னு அடிக்குது பாருங்கள். ஒரே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நமக்கு சோதனை. இங்கே ஒரு இடத்துல சோதனை, இங்கே ஒரு இடத்துல சோதனை. கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அழகான இந்த புல்லிஷை கேப்சர் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாங்க. பார்த்தீங்களா? இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த நான் எழுதுனது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இப்படி ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்ட உடனே அந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி ஒரு பேரிஷ் க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல மேலே க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் என்ட்ரி போயிடக்கூடாது. இந்த ட்ரையாங்கிளை உடைக்கிறதுக்கு யார் ரீசனாக இருக்கிறாங்களோ அந்த பேரிஷ்னா ஓப்பன் இங்கே இருக்கும், க்ளோஸ் இங்கே இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பனை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுடும். நீங்கள் அக்ரெசிவாக பை போய்க்கலாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் கீழே வச்சுக்கலாம். டார்கெட் நீங்கள் இங்கே மேலே இதில் வச்சுருக்கலாம். இந்த ப்ரீவியஸ் ஐயா இருக்கிறதுல வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல்லாக அடிக்குங்க. 10ல் 7 இன்ட்டு 8 இன்ட்டு டார்கெட் அடிக்கும். தயவுசெய்து 60 சார்ட் கிட்ட பாருங்கள். அடுத்த சார்ட் காட்டுறேங்க உங்களுக்கு. 3வது சார்ட் பாருங்கள். இது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் காலையில் இப்படி மேலே போயிட்டு நமக்கு எந்த ஒரு ட்ரையாங்கிள், இங்கே தான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்குது, உள்ளே தாண்டி க்ளோஸ் வைக்கிறான். இந்த ட்ரையாங்கிள் இது பிரேக் பண்ணாமல் இந்த பேரிஷ் இங்கே பாருங்கள், இந்த புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. நான் என்ட்ரி போகலையே, ஏன்னா இந்த இடத்துலேயே ஒரு பேரிஷ், இதை தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. என்ட்ரி போகலாமான்னா தயவு செய்து போயிடாதீங்க, நஷ்டத்துக்கு ஆளாயிடுவீங்க. இந்த இடத்துல தான் இவன் தான் உடச்சுவேன், இந்த ட்ரையாங்கிளை உடச்சுவேன் இவன் தான். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சும்மா நாக்கடாக நீங்கள் பார்த்தீங்களானாவே தெரியும். இந்த ட்ரையாங்கிள் இதை உடச்சுவேன் இவன் தான். அவனை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சது இவன். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இன்னும் பியூட்டிஃபுல்லாக புரியும் உங்களுக்கு. இந்த பேரிஷோட ஓப்பனை தாண்டி க்ளோஸ் வச்சுவேன். டார்கெட் எவ்வளோ அழகாக போய் அடிக்குது பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது இந்தியன் மார்க்கெட்லாம் இருக்குது சரி, எல்லா மார்க்கெட்லேயும் சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், மார்க்கெட் வந்து அன்றைக்கி அப்படியே ட்ரெண்ட் அப்படியே போயிட்டு அப்படியே டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, செல்லுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பை சான்ஸை கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்கள், இங்கே அழகான ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து எல்லாம் ட்ரையாங்கிள் மேக்ஸ் எங்கெங்கேயும் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல யூஸ் பண்ணால் இங்கே அருமையான ப்ராஃபிட்ஸ் பண்ணலாங்க. இந்த ட்ரையாங்கிளை உடைச்சது யார்? திஸ் இஸ் த பர்சன். இந்த பர்சனை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கணுங்க. விக் அடிக்கக்கூடாது, க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்ச உடனே மார்க்கெட் என்ன ஆகுது பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளை எமோஷன்ஸை ப்ளே பண்ணியிருக்கு. சில பேர் இங்கே பாதி பேர் பயந்துன்னு ஓடிட்டு இருப்பீங்க. ஆனால் ஸ்டாண்டர்டாக அந்த எமோஷன்ஸை ஸ்டாப் லாஸ் கீப் பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த அருமையான ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அன்றைக்கி டே வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நல்லா பியூட்டிஃபுல்லாக புரியுன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 மோர் சார்ட் காட்டுறேன்.
இந்த சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 சார்ட் தான், 5 மினிட்ஸ் தான். வேறு எதுலையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், 5 மினிட்ஸில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அழகான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. காலையிலே பாருங்கள், நான் எங்கேயுமே போகல, எதையுமே ஸ்கிப் பண்ணுறதில்ல. பாருங்கள், ட்ரையாங்கிள் கிடைக்கல, பாருங்கள் ட்ரையாங்கிள் கிடைக்கல. இந்த இடத்துல பாருங்கள், அழகான ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்குது. நல்ல ஒரு பையிங் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு பையிங் இருக்கணும். அழகான ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய பேரிஷாக வந்து இது பண்ணியிருக்கான். அப்போ இங்கெல்லாம் போயிடவே கூடாது. இந்த பேரிஷோட ஓப்பனை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சோன்னே நம்ம என்ட்ரி போயிடலாம். நீங்கள் மேலே மார்க்கெட் போகுது அப்படியே ஹோல்ட் பண்ணலாம், தயவுசெய்து ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா அது வரைக்கும் தான் இது போகிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதனால் பியூட்டிஃபுல்லாக நம்ம போய் டார்கெட் அடிக்கும். இந்த இதெல்லாம் பென்சில் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணுற பாருங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டு பேனை எடுத்து இன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்களா சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அழகான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம மற்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி நம்ம அப்படியே கீழே செல் போகிறது கிடையாது, வெயிட் பண்ணுறோம். அந்த எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது அந்த ட்ரையாங்கிளவோ அதுக்கு தாண்டி ஓப்பன் ஏரியாவை தாண்டி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். க்ளோஸ் ஆனோடனே மார்க்கெட் டேரெக்டாக போய் டார்கெட் டிபி அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. நான் பர்சனலாக இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் தைரியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி, சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி 2-3 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் ஈடு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியாதவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு லாபகரமான ட்ரேடராக நீங்கள் உருவாகலாம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 ஒன் மோர் டைம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆகஸ்ட் 15 இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எங்களோட நம்பர் இருக்கும். ஏன்னா மறந்துடுவீங்க அப்புறம் பார்க்கலான்னா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு காலோ பண்ணி உங்களோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு. ஏன்னா ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டோட்டலி ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நாங்கள் இந்த 2 இயர்ஸாக எப்படி ப்ராஃபிட்டபிள் இருக்குன்றதை எல்லாமே அன்றைக்கி கிளியர் கட்டாக எல்லாத்தையும் ஓப்பனாக அடித்து உடைக்க போகிறோம். ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த சேனலை வந்து பார்த்தீங்களன்னா வீடியோஸை இன்னும் மேற்கொண்டு எங்களோட வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.